ஒப்புக்கொள்ள மாட்டாராம். அல்லாஹ் தஆலா பொய் சொல்ல இம்பாசிபிள், நடக்க கூடாது என்று சொல்வதை நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அப்ப அல்லாஹ் பொய் சொல்லலாம். அதே இந்த தப்லீக் ஜமாத்தினுடைய பவுண்டர் இலியாஸ் காந்தலவி, அவருடைய ஷேக் தான் இந்த இஸ்மாயில் தஹலவி. அவர் சொல்லக்கூடிய வாதத்தை நான் சொல்லி காட்டினேன். அந்த இலியாஸ் தஹலவியினுடைய இரண்டாவது குரு கலீல் அஹமது அம்பேட்டி, அவர் பராஹீனே காத்தியா என்ற நூலில் பக்கம் 2 சொல்கின்றார், அல்லாஹ் பொய் சொல்லலாம் என்கின்ற மஸ்அலாவை இப்போது புதிதாக யாரும் சொல்லவில்லை. 300களிலேயே இதில் அபிப்பிராய பேதம் உண்டு. யாரும் புதுசா சொல்லல, 300களிலே இது அபிப்பிராய பேதம் இருக்குது. 300கள் யாரு? நம்முடைய ஆபாக்கள், உலமாக்கள், சஹாபாக்கள், தாபியன்கள், இமாம்கள் அவர்களா? இவர் எந்த 300ஐ சொல்லுகின்றார்? முஅத்தஸிலாக்களை சொல்லுகின்றார். நான் ஆரம்பத்திலே சொன்ன இந்த முஅத்தஸிலா கூட்டத்தில் அதனுடைய உட்பிரிவு ஒன்று இருக்கிறது, மருதானியா, மருதவியா என்றும் சொல்லப்படுகிறது. இவர்களுடைய அகீதா கொள்கை என்ன என்றால், அல்லாஹ் பொய் சொல்வதற்கு இடம்பாடு இருக்கிறது. நம்முடைய சுன்னத்துல் ஜமாத் கொள்கை என்ன சொல்லுகிறது? பொய் என்பது ஒரு ஐபு, குறையானது. இந்த குறை என்பது பரிசுத்தமான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸாத்தில் சம்பந்தமே பெறாது. எனவே அவைகள் இழுக்கானவை, எல்லா இழுக்குகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று நம்முடைய சுன்னத்துல் ஜமாத் இமாம்கள் அந்த வாசலை அடைத்து விடுவார்கள். அகீதா தெரியாத குழப்பம். இதுல வேடிக்கை என்ன என்றால், நபிமார்களுக்கு 4 வாஜிபான சிபத்து, கட்டாயம் இருக்க வேண்டிய தன்மைகள் 4, கட்டாய அறவே இருக்கக்கூடிய தன்மைகள் 4. மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும். நபிமார்களுக்கு சிதுக்கு, உண்மை சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். ஃபதானத், கூறிய புத்தி இருக்க வேண்டும். தப்லீக், அல்லாஹ்வுடைய வேதத்தை தங்களுடைய உம்மத்துமார்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அமானா, நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். அந்த நபி என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த 4 தன்மைகளும் கட்டாயம் இருக்கவே வேண்டும். இதற்கு நேர் வித்து அக்ஸான மாற்றமான 4 கொள்கைகள். சிதுக்கு, உண்மை, அதுக்கு நேர் மாற்றமானது பொய், இது முஸ்தஹீல், இருக்கவே கூடாது. ஃபதானத், கூறிய புத்தி இருக்க வேண்டும். அதுக்கு நேர் மாற்றமான மந்த புத்தி இருந்தால் அது நபிக்கு அது இருக்கக்கூடாது, முஸ்தஹீல். சாதாரணமாக உலமாக்களே இருக்கக்கூடிய சிறுவர்கள் பைத்தியம் விளையாடு என்றால், நபிமார்களை இவ்வளவு புத்தி கூர்மையான நபிமார்களை கூட அந்த கவுமுகள் கேலி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம், ஹதீஸிலே பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் பனு இஸ்ரவேலர்கள் என்னென்ன அநியாய அட்டகாசங்கள் செய்தார்கள். ஒரு கொலை செய்யப்பட்டான் ஒரு மனிதன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்தார்கள் வந்து கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், அன்ததுபஹு பக்கரா, நீங்கள் ஒரு மாட்டை அருங்கள், அதிலே ஒரு சந்தை எடுத்து கொலை செய்யப்பட்டவனுடைய உடம்பில அடியுங்கள், அவன் எழுந்து இவன் தான் என்னை கொலை செய்து விட்டான் என்று சொல்லிவிடுவான். குர்ஆன் இந்த விஷயத்தை பனு இஸ்ரவேலர்களுக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதை சொல்வது நபி, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? மூசாவே, எங்களை கேலியா செய்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இன்னி அஊது பிக அன் அகூன மினல் ஜாஹிலீன், நான் மடையர்களில் உள்ளவராக ஆகுவதை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். கடைசி கேள்வி கூடியது. அதுக்கு பின்னால் அந்த மாடு என்று சொன்னீர்களே, அந்த மாடு எப்படிப்பட்டது? மாஹிய, என்ன நிறம்? மா லவுனுஹா. இப்படி கேள்விக்கு மேல் கேள்வி கூடி 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 கடைசியில ஒன்னு சொன்னார்கள், இன்னல் பக்ரா தஷாபஹ அலைனா வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகும். மாட்டினுடைய பிரச்சனை எங்களுக்கு பெரிய கன்ஃபியூஸ், பெரிய குழப்பமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் நாடினால் அந்த மாட்டை எங்களுக்கு தருவான் என்று இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்ன காரணத்தினால் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நாடினால் என்ற அந்த வார்த்தையை சொன்ன காரணத்தினால் பல சிரமங்களுக்கு மத்தியில் அந்த மாடு கிடைத்தது. அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை அவர்கள் சொல்லாமல் இருந்தால் கியாம நாள் வரை வந்தாலும் அந்த மாடு அவர்கள் கிடைக்காது. இன்னும் இங்கே சுத்திட்டு தான் இருப்பான், அந்த மாடு எங்க போச்சு. ஆகவே கேள்வி கூடியது, பதிலும் கூடியது. அவ்வளவு பெரிய நபிமார்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஸஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. கோபம் வந்துவிட்டால் தங்களுடைய தலைப்பாயை பீத்துக் கொண்ட தலைமயிர்கள் கம்பியை போன்று மாறிவிடுமாம். இன்னும் கோபம் அதிகமாக ஆகினால் தலைப்பாய் அப்படியே பற்றி எரியும். அவ்வளவு பெரிய
ஜலால் என்று சொல்லப்படக்கூடிய கம்பீரத்தை உடையவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். காரணம் அவர்களுடைய கவுமுகளும் அப்படித்தான். எவ்வளவு பெரிய நியாமத்துக்களை அல்லாஹ் செய்ததாக சூரத்துல் பக்ராவிலே நெடுவிலும் அவர்களுடைய வரலாறுகள் தான். ஆக ஒரு நபி ஃபதானத் கூறிய புத்தி உடையவராக இருக்க வேண்டும். மாறாக பலாதத் கொச்சை புத்தி பைத்தியக்காரராகவோ அல்லது பச்சைக்கு வாசியாகவோ. அதே போன்று ஹியானத் மோசடி செய்வது. நபியை மோசடி செய்தால் மார்க்கத்தை பற்றிய அமானிதங்கள் அவரிடத்தில் எவ்வாறு இருக்கும்? ஆகவே நபிமார்களுக்கு பொய் சொல்வது முஸ்தஹீலான சிபத்து. இது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த நபியை மக்களுக்கு நேர்வழியாக அனுப்பி அல்லாஹ் பொய் சொல்லலாம், பொய் சொல்ல முடியும், ஆனால் சொல்ல மாட்டான். இது யார் எந்த கொள்கையில் இருக்கிறது? சுன்னத்து ஜமாத்தில் இருக்கிற யாராவது காட்ட முடியுமா? சில ஆலிம்கள் விவாதித்தார்கள். அல்லாஹ் பொய் சொல்ல முடியும் என்று ஒரு இடத்திலேயும், அதாவது முஹாலும் முஸ்தஹீலும், இரவும் பகலும் ஒன்றாக மாறுமா? இப்போது இரவு பகல் வந்தால் இரவு இருக்காது, இரவு இருந்தால் பகல் இருக்காது. இரவும் பகலும் ஒன்றாக மாறுவது என்பது அரபியில் முஸ்தஹீல் முஹால் என்று சொல்லுவார்கள். இஜ்திமாஉ லித்தைனி முஹாலுன். எதிரும் புதிருமான இரண்டு விடயங்கள் ஒன்றாக ஒரு இடத்திலே சேர்வது அது அசம்பாவிதம். மனிதன் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். ஆணும் பெண்ணாக இருந்தால் அலி என்று சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் அந்த தன்மை ஏதாவது பெண் தன்மை இருக்கும் அல்லது ஆண் தன்மை தான் இருக்கும். அதே போன்று அல்லாஹ் பொய் சொல்ல முடியும் ஆனால் சொல்ல மாட்டான் என்பது சுன்னத்துல் ஜமா. மற்ற கொள்கையை பற்றி நம்ம கவலை இல்லை. சுன்னத்துல் ஜமாத் கொள்கைக்கு மாற்றமானவை. ஆகவே மார்க்கத்தின் பெயரால் வரக்கூடிய எல்லா கொள்கைகளையும் அதனுடைய வெளிரங்கத்தை பார்த்து நாம் ஈமான் கொண்டால் நஊது பில்லாஹி மின்ஹா, நம்மிடத்திலே ஈமான் என்பது மருந்துக்கு கூட இருக்காது. ஆனால் அவர்கள் பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் ஈமானை பற்றித்தான். அந்த மௌலவி அவர்கள் பேசும்போது ஈமானை பற்றித்தான் பேசுகின்றார். நம்பிக்கை, இறை நம்பிக்கை என்பது அல்லாஹ்விடத்திலே. சுன்னத்துல் ஜமாத்தின் கொள்கை என்ன என்று தெரியுமா? நம்முடைய இமாம்கள் ஒரு அகீதாவை தெளிவுபடுத்தும் போது முதலிலே ஹெட்லைன் சொல்லி விடுவார்கள். லா நாஃபிஅ வலா ضار இல்லல்லாஹ். எந்த பிரயோஜனம் அளிப்பதும் அல்லது எந்த தங்கடம் அளிப்பதும் அல்லாஹ் ஒருவனை அன்றி யாருக்குமே இல்லை. இதுதான் நம்முடைய கொள்கை. ஆனால் அந்த அல்லாஹ் தஆலா உலகத்திலே சில காரணங்களை ஏற்படுத்தி விடுகின்றான். ஆலமுல் அஸ்பாப் அல்லவா. மனிதன் 24 மணி நேரம் பள்ளிவாயிலே இருந்து தொழுது கொண்டு தஸ்பீஹ் படித்துக் கொண்டு அல்லாஹ் தருவான் அல்லாஹ் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு டாலர் தரமாட்டான், ஒரு சல்லி தரமாட்டான். அது சாப்பாடு வந்து இறங்காது. தலபுல் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா. ஃபர்தான தொழுகைகளை தொழுது விட்டீர்களா, உடனே செல்லுங்கள், ஹலாலாக சம்பாத்தியம் செய்ய சொல்லுங்கள். மீண்டும் வாங்க சொல்லுகிறதா, மீண்டும் பள்ளிக்கு வாருங்கள். எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்பது தவக்கல் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி ஒட்டகத்திலே வருகிறார். ஒட்டகத்திலே வரக்கூடிய அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு சற்று தூரத்திலே ஒட்டகத்தில் இருந்து கீழே குதித்து நேரே வந்து கொண்டே இருக்கிறார். இதை அவதானித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஆராபி, ஓ அரபியே, ஒட்டகத்தை கட்டிவிட்டு வாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதா? அல்லாஹ் பார்த்துக்கிறோம் ஒட்டகத்தை. அந்த அரபி சொன்னார், அவர் தவக்கலுக்கு நம்பிக்கை, இறை நம்பிக்கைக்கு அவர் பொருள் புரிந்து வைத்திருந்தார். அத்தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் ரசூலே நாயகமே, நான் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்திருக்கேன், அல்லாஹ் என்னுடைய ஒட்டகத்தை பார்த்துக் கொள்வான். அப்படியா, சரி பரவாயில்ல வாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ஆக்கில் சும்ம தவக்கல், ஒட்டகத்தை கட்டிக்கிட்டு அதுக்கு பின்னால அல்லாஹ் மீது தவக்கல் வைங்க. நம்முடைய சுன்னத்துல் ஜமாத் உலமாக்கள் அது தவக்கலுக்கு அதுதான் பொருள் சொல்றாங்க. வேணுமெண்டா நாளைக்கு பாருங்க, வீட்டை எல்லாம் திறந்து போட்டு அல்லாஹ் பாத்துக்குருவான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வெளியே போயிட்டு வாருங்களேன், வீட்டுல என்ன இருக்கும், அந்த பில்டிங் கூட இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம். அது தங்களுடைய வாகனங்கள், காரு, சைக்கிள், மோட்டார் சைக்கிள், அல்லாஹ் பாத்துக்குருவான்னு பூட்டாம, அல்லாஹ் உன் மேல நான் பாரத்தை போட்டுட்டேன், நீ பாதுகாத்துக் கொள்ளும் வந்து பாருங்க, சைக்கிள் இருக்காது, டயர் வேற, டீப் வேற, ஒவ்வொரு இடத்துக்கும் பார்சல் ஆயிரும், ஸ்பேர் பார்ட்ஸ் கூட கிடைக்கிறது கஷ்டம். அந்த அளவுக்கு வீட்டை பூட்டி விட்டு, யா அல்லாஹ் என்னால் முடிந்த பாதுகாப்பு இவ்வளவுதான், இதற்கு மேல் அதை பாதுகாப்பது கல்லர்கள் அல்லது திருடு அல்லது நெருப்பு போன்ற பயங்கரத்தில் இருந்து பாதுகாப்பு உனது பொறுப்பு, என்னால் முடிந்த பாதுகாப்பு இவ்வளவுதான் என்று அதற்கு பிறகு செய்யக்கூடிய தன் முயற்சியை செய்துவிட்டுதான் அல்லாஹ் மீது தவக்கல் வைக்க வேண்டும். இதுதான் தவக்கல். அந்த சஹாபி சொல்லும் போது ஆக்கில் சும்மா தவக்கல், ஒட்டகத்தை கட்டிவிட்டு அல்லாஹ் மீது தவக்கல் வையுங்கள் என்று சஹாபாக்களுக்கு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவக்கலை பற்றி சுட்டாட்டினார்கள்.
ஆகவே